கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சாட்சி எழும்பும்படிக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். துக்கத்தோடு இருக்கிற துக்கத்தை மாற்றுவார், சந்தோஷத்தை தருவார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு உதவியாய் இருக்க மேன்மை கிடைக்கும். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு உதவியாய் இருக்க மேன்மை கிடைக்கும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஏன் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மை தந்திருக்கிறார் தெரியுமா? நீ அநேகருக்கு உதவியாய் இருப்பதற்கு, யூத ஜனங்களுக்கு உதவியாய் இருப்பதற்கு. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் ஏன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார்? ஏன் நம்மை உயர்வான இடத்துக்கு கொண்டு வருகிறார்? மற்றவர்களுக்கு உதவியாய் இருப்பதற்காக. அதற்கு தான். நாம் பெருமை பாராட்டுவதற்கோ அல்லது எனக்கு பேர் வந்து விட்டது என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு நடப்பதற்கோ மற்றவர்களை ஒடுக்குவதற்கு அல்ல. ஒரு தனி மனிதனானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, அல்லது ஒரு ஊழியமானாலும் சரி, அல்லது ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாலும் சரி, யாராக இருக்கட்டும், ஒரு பிசினஸ் மேன் ஆனாலும் சரி, கர்த்தர் மேன்மைப்படுத்துறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உயர்த்துறார்னா ஒரு நோக்கம் உண்டு. உயர்த்தப்படுகிறது, மேன்மையை கொண்டு வருகிறது ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, மற்றவர்களால் நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதற்கு. மறந்துடாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ராஜ மேன்மை வரப்போகிறது, ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க, உதவியாக இருக்க போறீங்க. அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கே கர்த்தர் பெரிய மேன்மையை உங்கள் வாழ்க்கையில உருவாக்குகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு எங்களுக்கு ராஜ மேன்மையை தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர், பெரியவர். எஸ்தருக்கு ராஜ மேன்மையை கொடுத்து யூத ஜனங்களுக்கு உதவியா இருந்ததை போல இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கி ராஜ மேன்மையை, ராஜ உயர்வை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாரையும் கொண்டு வந்து அநேகருக்கு இவர்கள் உதவியா இருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் விலகட்டும், சாப கட்டுகள் நிர்மூலமாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மேன்மை அடையக்கூடாதபடிக்கு இருக்கிற அத்தனை போராட்டத்தையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நல்ல மேன்மையான வழிகளை கர்த்தர் திறந்தருளும். குறிப்பாய் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைந்து சாட்சியாய் மாறுவார்களாக. கடன் சுமைக்குள் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் நடக்கணும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.